Hello all, welcome to Study Buddy. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு இல்லையா, அது வந்து புது எடிஷன் வந்து விட்டிருந்தாங்க போன வருஷம், ஒரு கிரீன் கலர் புக். ஸோ அந்த புக்ல வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே பார்ப்போம் டீடைல்டா. ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசன்ல வள கொல நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் லெசன்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அப்படிங்கிற டைம் லைன், யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து அப்படியே நான் ரீட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் பீரியட் வந்து கிளியரா டிமார்கேட் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு டிஸ்டிங்விஷ், அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இஃப் யூ திங்க் ஆஃப் ஹிஸ்டரி, இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி நம்ம படிக்கணும்னா கண்டிப்பா நம்ம மிடிவல்ல இருந்து தான் வரணும். ஸோ மிடிவல்ல இருந்து யார் பீரியட்ல இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல இருந்து வரணும். இன்ஃபேக்ட் முகல்ஸ்க்கு முன்னாடியே வந்து போர்ச்சுகீஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம் லைன்ல இருந்து நம்ம வந்து வரணும். ஸோ இதுல ஒரு கொஸ்டின், ஒரு மார்க் டெஸ்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தேன். ஸோ அதுல வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், டிக்ளைனிங் ரீசன் வந்து முகல்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ வந்து முகல்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. முகல்ஸ் வந்து பாபர் வந்து 1526 வந்து வந்தக்கப்புறம் தான் முகல்ஸே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல டைம் லைன் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல என்ன யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னா முகல்ஸ் முன்னாடியே இருந்தாங்க, போர்ச்சுகீஸ் அதுக்கப்புறம் தான் டிக்ளைன் ஆகி போனாங்கன்னு, அதுக்கப்புறம் தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் போயிருப்பாங்கன்னு நினைச்சீங்க. ஆனா போர்ச்சுகீஸ் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ முகல்ஸ் வந்தக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட டிக்ளைன் வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் பத்தி பாத்துருவோம். ஸோ எப்படி வந்து இவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்து ரோமன் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர் இன் த 7th century Arabs had established their domination in Egypt and Persia ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டியன் டாமினேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணிட்டு இஸ்லாமிசம், ஸோ அரப்ஸ் வந்து வருவாங்க ஈஜிப்ட்லயும் பர்ஷியாலையும். ஸோ அப்படியே அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆவாங்க. ஸோ அதுல ஒரு லிங்க் கட் ஆகும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த யூரோப்பியன்ஸ் அண்ட் இந்தியா டிக்ளைன்ட், அண்ட் வித் தட் த ஈஸி ஆக்சசிபிலிட்டி டு த இந்தியன் கமாடிட்டிஸ் லைக் ஸ்பைசஸ், கேலிகோஸ், silk and various precious stones that were greatly in demand was affected. So first வந்து இந்த ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆகாம இருக்கிறப்போ ஈஸியா வந்து இந்தியாவுக்கு லேண்ட் ரூட் வழியா ஆக்சஸ் இருந்தது. நல்ல பொருள் இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, சில்க், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இவங்க நடுவுல இன்டர்மீடியேட்டா அரப்ஸ் வந்து நடுவுல வந்தக்கப்புறம் அந்த கட் ஆயிரும். சோ இவங்க ஆப்வியஸா வேற ஏதாவது வந்து ஒரு ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in 1453 கான்ஸ்டான்டினோபிள் fell to the Ottoman Turks. So Ottoman Turks வந்து கான்ஸ்டான்டினோபிள வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க, who were on the ascendant. So Turks வந்து like they were increasing powerல. அப்புறம் வந்து என்னன்னா merchandise from India went to the European markets through Arab Muslim intermediates. The Red Sea trade route was a state monopoly from which Islamic rulers earned tremendous revenues. So இவங்க நடுவுல வந்தக்கப்புறம் இவங்க தாண்டி தான் வந்து கூட்ஸ் எல்லாம் வந்து டிராவல் பண்ணி போகணும். ஸோ அப்படி போறப்போ வந்து இவங்க நிறைய டாக்ஸ் அது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய மணி வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அதனாலதான் வந்துட்டு இவங்க வேற ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ in this circumstances the Europeans were keen to find a direct sea route to India. ஸோ sea route வழியா போலாம், லேண்ட் ரூட் வந்து இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 15th century Europe was gripped by the spirit of Renaissance. ஸோ என்ன ரெனைசான்ஸ்னா பீப்புள் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், எதுக்கு, ஏன் இப்படி போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கொஸ்டினிங். ஸோ பீப்புள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ரெனைசான்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து இந்த ரெனைசான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வித் இட்ஸ் கால் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஏன் கேட்கும் போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிப்போமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அட் த சேம் டைம் யூரோப் மேட் கிரேட் அட்வான்சஸ் in the art of shipbuilding and navigation. இவங்க வந்துட்டு ஷிப் பில்டிங்ல ஒரு ரொம்ப கைவந்த கலை அவங்களுக்கு, நேவிகேஷன்லயும். So hence there was an eagerness all over Europe for adventurous sea voyages to reach the unknown corners of the east. So east India இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். So அதுக்காக வந்துட்டு these people were trying a lot. அதுக்கப்புறம் the economic development of many regions of Europe was also progressing rapidly with expansion of land under cultivation. இதுல என்ன கான்செப்ட்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிட்டு இருந்தது யூரோப்பியன் பார்ட்ஸ் எல்லாம்.
அப்போ வந்து நார்மலா என்ன ஆகும், அவங்க எக்கனாமிக்லயும் வந்து பூம் ஆவாங்க. அப்ப ஆகும்போது என்ன ஆகும், லேண்ட் நிறைய கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அன் இம்ப்ரூவ்ட் பிளவ் அண்ட் பிளவிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து இம்ப்ரூவ்ட் வெர்ஷன்ல இருந்தது. சயின்டிபிக் கிராப் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன சயின்டிபிக் கிராப் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, கிராப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க அண்ட் இன்க்ரீஸ்ட் சப்ளை ஆஃப் மீட். ஸோ இப்போ வந்து நிறைய லேண்ட் வந்து உங்களுக்கு உங்க கைக்கடியில் இருக்கும். அப்போ வந்து நிறைய என்ன பண்ணுவீங்க, கேட்டில் கிரேஸ் பண்ண விடுவீங்க. ஸோ கிரேஸ் பண்றப்போ நார்மலா வந்து அது மீட் ப்ரொடக்ஷன் ஆகும். நார்மலா வந்து மீட் ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஒரு மீட்டை வந்து நீங்க சேமிச்சு வைக்கணும்னா அதுக்கு மேல ஸ்பைசஸ் போட்டு வைக்கணும். ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்பைசஸ் ஃபேமஸ் கிடையாது. ஸோ ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி ஈஸ்ட் சைடு இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா தான் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அதனால மீட் கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காகவே வந்து ஸ்பைசஸ் தேடி வந்தாங்க. விச் கால் ஃபார் ஸ்பைசஸ் ஃபார் குக்கிங் அஸ் வெல் அஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன். ஸோ ப்ராஸ்பெரிட்டி ஆல்சோ க்ரூ அண்ட் வித் இட் த டிமாண்ட் ஃபார் ஓரியன்டல் லக்ஸரி கூட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். Venice and Genoa, which had earlier prospered through trade in oriental goods, were too small to take on the mighty Ottoman Turks or to take up major exploration on their own. இப்போ வெனிஸ் அண்ட் ஜெனோவா அப்படிங்கிற பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், இட்டாலி, ரோம் அந்த சைட்ல இருக்கு. ஸோ அங்க வந்து என்னன்னா அவங்க வந்து நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ லக்ஸரி கூட் வந்து ஓரியன்டல் கூட்ஸ் வந்து தேடி போறாங்க. ஆனா அவங்களால ஓட்டமன் டர்க்ஸ் வந்து டிஃபீட் பண்ணி இந்த சைடு வர முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களால சொந்தமா வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சீ வழியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்தியாவில கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது இல்ல, சோர்ஸ் இல்ல. ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, த நார்த் யூரோப்பியன்ஸ் வேர் ரெடி டு எய்ட் போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின். ஸோ அந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னர்ல மெடிட்டரேனியன் சீல போர்ச்சுகல், ஸ்பெயின் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த நேவிகேஷன்ல வந்து ரொம்ப நல்லா வந்து அவங்களுக்கு சவுண்ட் மைண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்தர்ன் யூரோப்பியன் பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு நாங்கள் காசு தந்துடுறோம், நாங்கள் எய்ட் பண்றோம், நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நாங்கள் மென்னும் கொடுத்துறோம், நீங்க வந்து சீ ரூட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the North Europeans were ready to aid Portugal and Spain with money and men. கொடுத்துட்டாங்களா? Even as the Genoese were ready to provide ships and technical knowledge. So அவங்களுக்கு வந்துட்டு பண்ணதான் முடியாது, ஆனா என்னன்னா நாங்க காசு, டெக்னிக்கல் நாலேஜ், ஷிப் எல்லாமே பண்ணி தந்துடும், நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. So it is also to be noted that Portugal had assumed the leadership in Christendom's resistance to Islam, even as it had taken on itself the spirit of exploration that had characterized the Genoese. So என்ன சொல்லிருக்காங்கன்னா, போர்ச்சுகீஸ் வந்து எல்லா தடையும் தாண்டி அந்த ஸ்பிரிட் இருந்தது அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. So historians have observed that the idea of finding an ocean route to India had become an obsession for Prince Henry of Portugal. So historians என்ன சொல்றாங்கன்னா, பிரின்ஸ் ஹென்ரின்னு வந்து போர்ச்சுகல்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு ஒரு கிரேட் அப்சஷன். அவர் ரொம்ப அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்காங்க, நேவிகேட்டர் அப்படின்னு. யாருக்கு? பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் அவருக்கு. ஆல்சோ ஹி வாஸ் கீன் டு ஃபைண்ட் அ வே டு சர்க்கம்வென்ட் த முஸ்லிம் டாமினேஷன் ஆஃப் த ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் அண்ட் ஆல் த ரூட்ஸ் தட் கனெக்டட் இந்தியா டு யூரோப். ஸோ இந்த நார்மலா மிடில் ஈஸ்ட்ல யார் இருக்காங்க? இஸ்லாமிக் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்கள சர்க்கம்வென்ட் பண்ணி வேற ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும், அதுலயும் வந்து ரொம்ப கீனா இருந்தாரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப் நிக்கோலஸ் V அப்படிங்கிறவர் வந்து gave Prince Henry a bull in 1454. So 1454ல வந்துட்டு ஒரு புல் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, conferring on him the right to navigate the sea to the distant shores of the Orient. So என்ன சொல்லுவார்னா, அவருக்கு ஒரு டைட்டில் மாதிரி ஒரு புல்ல கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டிராவல் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ மோர் ஸ்பெசிபிக்லி as far as இந்தியா வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, sea to the distant shores of the Orient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in an attempt to fight Islamic influence and spread the Christian faith. So நடுவுல வந்து இஸ்லாமிக் பீப்புள் இருக்கறனால அவங்கள வந்துட்டு ஃபைட் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிச்சு, ஐ மீன் இந்தியா இல்ல, அந்த ஹோல் ஈஸ்ட் சைட கண்டுபிடிச்சு கிறிஸ்டியானிசம் வந்து பரப்பணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் however Prince Henry died before his dream became a reality. So அவர் ட்ரீம் வந்து ரியாலிட்டிக்கு வரக்குள்ளேயே வந்துட்டு அவர் இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in 1497 under the Treaty of Tordesillas. So important point தான் ரெண்டு டைம் ரிப்பீட் பண்றேன். So இந்த ட்ரீட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Treaty of Tordesillas அப்படின்னு சொல்லுவாங்க. So எப்ப போட்டாங்க? 1494லே போட்டாங்க. ஆனா 97ல தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டேட் மட்டும், இந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1494ல. சோ என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரீட்டில அப்படின்னு பாத்தீங்கன்னா, the rulers of Portugal, Spain. இந்த போர்ச்சுகலும் ஸ்பெயின்ல இருக்கிறவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. ஒரு லைன் இருக்கும், அந்த லைன்ல இருந்து வெஸ்ட் சைடு எல்லாம் வந்து நான் எடுத்துக்கிறேன், அந்த லைன்ல இருந்து ஈஸ்ட் சைடு எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நான் இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டி வந்து பேசும். சோ இதுல என்னன்னு பாத்துருவோம்.
So, the rulers of Portugal and Spain divided the non-Christian world between them by an imaginary Rhine in the Atlantic. So, in the Atlantic இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மெடிட்டரேனியன் லெஃப்ட் சைடில் அட்லாண்டிக் சீ தானே, அதில் வந்துட்டு some 3,300 miles west to Cape Verde Island. அங்கே Cape Verde Islandsன்னு இருக்கு. ஸோ அந்த ஐலண்டுக்கு வெஸ்ட் வேர்டில் பார்த்துட்டிங்கன்னா 1,300 மைல்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. So, under this treaty, Portugal could claim and occupy everything to the east of the line. அந்த லைனுக்கு ஈஸ்ட் சைடில் போர்ச்சுகீஸ் எடுத்துப்பாங்க. அப்போ வெஸ்ட் சைடில் யார் எடுத்துப்பா? ஸ்பெயின் எடுத்துப்பாங்க. So, the situation was thus prepared for the Portuguese incursions into the water around India. So, போர்ச்சுகீஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணிக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் பர்சன், ஒரு பர்சனோட நேம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இட் வாஸ் இன் 1487 that the Portuguese navigator Bartolomeu Dias. ஸோ யாரு? Bartolomeu Dias. டேட் இம்பார்ட்டன்ட். இவர் வாஸ்கோ ட காமா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா தெரியும். அவர் வந்து 1497 வந்துட்டு இந்தியாவுக்கு வருவாரு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்துட்டு இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ணான்னு பாத்தீங்கன்னா Bartolomeu Dias ரவுண்டட் த கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ ஆப்பிரிக்கா கீழே, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கீழே அதோட டிப் கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்கும். ஸோ அதை சேல் பண்ணி ஈஸ்டர்ன் கோஸ்ட்க்கு வந்துருவாரு. இங்க ஆப்பிரிக்காக்கு, இந்தியாவுக்கு வர மாட்டாரு. He was well convinced that the long sought after sea route to India had been found. ஸோ லாங் ஷார்ட் இதுல என்ன நினைச்சிருவாருன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிடுவாரு. But it was only 10 years later that an expedition of Portuguese ships set out for India. நான் சொன்ன மாதிரி 1497 and arrived in India in slightly less than 11 months time. 11 monthsக்குள்ள வந்துருவாங்க. எங்க இருந்து? போர்ச்சுகல்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. எப்போனா மே 1498 வந்துருவாங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒருத்தர் வராரு, இந்தியா கூட கான்டாக்ட் வைக்கிறாரு. அவரு தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. ஸோ த அரைவல் ஆஃப் 3 ships, 3 ships வந்து எடுத்துட்டு வருவாரு அண்டர் வாஸ்கோ ட காமா, லெட் பை அ குஜராத்தி பைலட் நேம் அப்துல் மஜீத். ஸோ இந்த பேரை 2 டைம் இம்போஸ் பண்றேன் பாத்துக்கோங்க. ஸோ வாஸ்கோ ட காமா வருவாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்த ஒரு குஜராத்தி பைலட் தான், அவரு பேரு அப்துல் மஜீத். ஸோ எங்க வந்து இறங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேலிக்கட்ல வந்து இறங்குவாங்க. இன் May 1498 profoundly affected the course of Indian history. So இவர் வந்தக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹிஸ்டரியை வந்து மாற ஆரம்பிக்குது. The Hindu ruler of Calicut. Calicut ruler இப்ப யாரு? Hindu ruler. So அவர் வந்து Zamorin rulerன்னு சொல்லுவாங்க. However, had no apprehension as to Europeans' intentions. So இவங்க வந்துட்டு ட்ரேட் தான் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவங்களோட ரியல் இன்டென்ஷன்ஸ் வந்து அவருக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. As the prosperity of his kingdom was due to Calicut's position as an entrepot. So என்னன்னா entrepotனா என்னன்னா சில ஷிப்ஸ் வந்து டாக் பண்ணிட்டு லைக் ஷிப்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து போவாங்க. ஸோ அந்த கேலிக்கட் வந்து ஒரு entrepotஆ இருந்துச்சு. He accorded a friendly reception to Vasco da Gama. So ஷிப்பை வந்து டாக் பண்றாங்க, ஏதாவது வேலை முடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. யார் கூட? Vasco da Gama கூட. யாரு? Zamorin ruler. So the Arab traders who had a good business on the Malabar coast were apprehensive and were not keen on the Portuguese getting a hold there. ஸோ அரப் ட்ரேடர்ஸ் இவங்க வராங்க இல்லையா, வாஸ்கோ ட காமா வந்தாங்க, போர்ச்சுகல் பீப்புள் வந்தாங்க, அவங்க கூட வந்து அரப் ட்ரேடர்ஸும் வந்திருப்பாங்களே, அவங்களும் வருவாங்க. ஸோ இந்த அரப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பிசினஸ் இருந்தது மலபார் கோஸ்ட் கூட. ஸோ இவங்களும் அப்ரிஹென்சிவா இருந்தாங்க. அவங்களும் வந்து போர்ச்சுகீஸ் வந்துட்டு இங்க ஒரு ஹோல்டு பிடிக்க போறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஃபார் சென்ச்சுரிஸ் த ட்ரேடிங் சிஸ்டம் இன் இந்தியன் ஓஷன் had numerous participants. So இந்த இந்தியன் ஓஷன் வழியா யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்றாங்க? இந்தியன்ஸும் வந்துட்டு தேவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அரப்ஸ் வந்தாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் வந்தாங்க, அப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து சைனீஸ், ஜாவனீஸ் நிறைய பேர் வந்தாங்க. But these participants had acted according to some tacit rules of conduct and none had sought overwhelming dominance though all were in it for profit. So இவ்ளோ பேர் வந்தாங்க இந்தியன் ஓஷன்ல. பட் எல்லாருக்கும் வந்து இந்த மோட்டிவ் கிடையாது, போர்ச்சுகீஸ் வச்சிருந்த மாதிரி இந்த லேண்டை கேப்சர் பண்ணணும், இங்க அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் கிடையாது. கீனா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் வாஸ்கோ ட காமாவே அப்படிதான் வந்திருப்பாரு. லேட்டர் இங்க இருக்கிற வெல்த் எல்லாம் பார்த்துட்டு எப்படி எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு பார்த்து பிடிக்கணும் இந்த இடத்த அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஸோ வாஸ்கோ ட காமா ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 3 months. ஸோ வந்தாரு, இவர் இன்வைட் பண்ணாரு, 3 மாசம் இங்க இருந்தாரு. when he returned to Portugal, he carried back with him a rich cargo and sold the merchandise in the European market at a huge profit.
ஸோ இங்கிருந்து வாங்கிட்டு போன பொருள் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்கு விற்பாரு. ஸோ இது அப்ராக்சிமேட்டா வந்து இன்னொரு புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதே வந்துட்டு அரப்ஸ் வழியா பாஸ் ஆகி இந்த பொருள்லாம் வந்து வரணும் அப்படின்னா 10 டைம் அதிக ரேட் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க விட்டேன். So Vasco da Gama stayed in India when he returned to Portugal. அது வந்து profit விற்பார். So the importance of direct access to the pepper trade was made clear by the fact that elsewhere the Europeans who had to buy through Muslim middlemen would have to spend 10 times இங்கதான் இருக்கு as much for the same amount of pepper. So 10 டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெப்பரை வாங்க வேண்டியதா இருந்தது. இதுல வந்துட்டு அவ்வளோக்கா இல்ல. சோ நிறைய பேர் நினைச்சாங்க நம்ம இப்படி வந்துட்டு இங்க ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு. So not surprisingly, other profit-seeking merchants of European nations were tempted to come to India and trade directly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So a voyage was undertaken by Pedro Alvarez Cabral. So 3 பேர் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து Bartholomew Dias பார்த்தோம், அப்புறம் வாஸ்கோ டா காமா வந்தாருன்னு பார்த்தோம், அப்புறம் இப்போ வந்து Pedro Alvarez Cabral வராரு. So a voyage undertaken by Pedro Alvarez Cabral to trade for spices. So இவரு அதுக்கே தான் வராரு. He negotiated and established a factory at Calicut. So first யாரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றான்னு பாத்தீங்கன்னா பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. வாஸ்கோ டா காமா கிடையாது. எக்ஸாம் இது கேட்டாங்கன்னா எழுதிராதீங்க. So யார் எஸ்டாப்ளிஷ் பண்றா கேலிக்கட்ல? Pedro Alvarez Cabral, where he arrived in 1500ல வராரு. There was an incident of conflict when the Portuguese factory at Calicut was attacked by the locals. So அங்க இருக்க local peopleக்கு இது பிடிக்காம அந்த ஃபேக்டரியை வந்து அட்டாக் பண்றாங்க. அப்புறம் in retaliation அதுக்கு மாறாக என்ன பண்றாங்கன்னா இவரு கேபிள் seized a number of Arab merchant ships anchored in the harbor and killed hundreds of their crew besides confiscating their cargo and burning the ships. So இதுல வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அங்க நின்றுட்டு இருந்த கப்பல், அரப்ஸோட கப்பல்லாம் இருக்கு இல்லையா, சோ அவங்க தான் தூண்டி விட்டு பண்ணாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணுவார்னா அதை ஃபுல்லா வந்து மக்களோட சேர்த்து எரிச்சிருவாரு. So Calicut was bombarded by Cabral. So இவரால பெரிய பிரச்சனை வந்துருச்சு Calicutல. Later Cabral succeeded in making advantageous treaties with the local rulers of Cochin and Cananore. So இவர் இவ்ளோ பெருசா வந்து ஒரு சம்பவம் பண்ணும்போது அங்க இருக்கிற ரூலர்ஸ் வந்து சரி நம்ம இப்படி ஒரு ட்ரீட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட கொச்சினுக்கும் கெனனூருக்கும் ட்ரீட்டி போட்டுறாங்க. கொச்சின்ல இருக்கிற ரூலரும் கெனனூர்ல இருக்கிற ரூலரும் ட்ரீட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாஸ்கோ டா காமா once again came to India and 1501ல வராரு. The Zamorin declined to exclude the Arab merchants in favor of the Portuguese when Vasco da Gama combined commercial greed with ferocious hostility and wreaked vengeance on Arab shipping whenever he could. So இவருக்கு என்ன விஷயம்னா இவர் வந்துட்டு இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இவருக்கு ஆசை. அதனால வந்து என்ன பண்றாருன்னா இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ரூலர்ஸ் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அவர் ரொம்ப கிரீடியா யோசிச்சு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வர ப்ராஃபிட்ல இவ்வளவு கொடுக்குறேன். ஸோ அரப்ஸ் வந்து உள்ள விடாதீங்க, அவங்கள வந்து ட்ரேட் பண்ண விடாதீங்க. ஸோ ஏன் இவங்களுக்கு எவ்வளவு கோவம்னா ஏன்னா நடுவில் வந்துட்டு அரப்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட பே பண்ணி இவங்க இங்க வரணும். ஸோ இப்ப கடலை சுத்தி வர வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இவர் அப்படி சொல்றாரு. ஆனா வந்துட்டு இங்க இருக்கிற ரூலர் வந்து என்ன ஜமோரன் ரூலர் என்ன சொல்றாருன்னா இல்ல அப்படி வந்து என்னால அரப்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, அவங்க பல வருஷமா இங்க கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. So his rupture with Zamorin thus became total and complete. So இதனால ரெண்டு பேருக்கு ஒரு grudge ஆயிருது, ஒரு ரப்சர் ஆயிருது. So Vasco da Gama set up a trading factor at Cananore. இப்போ வந்து ஏதோ எப்படியோ பெர்மிஷன் வாங்கி கெனனூர்ல வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யார் செட்டப் பண்றா? பெட்ரோ ஆல்வரஸ் கேபிள் கேலிக்கட்லயே செட்டப் பண்ணிடுறாரு. இவரு கெனனூர்ல செட்டப் பண்றாரு. Gradually Calicut, Cananore and Cochin became the important trade centers of the Portuguese. So நார்மலா வந்து எல்லாமே வந்து போர்ச்சுகீஸ் சிலே வரும். கேலிக்கட்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அப்புறம் இவர் வந்து கெனனூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, அப்புறம் கொச்சின் மெயின் ஏரியா became the important trade centers. So gradually, under the pretext of protecting the factories and the trading activities, the Portuguese got permission to fortify these centers. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ரூலர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்க இங்க ஃபேக்டரிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ பெட்ரோ ஆல்வரஸ் கேபிள் வந்தப்போ அங்க லோக்கல்ஸ் வந்து அவங்க ஃபேக்டரி அட்டாக் பண்ண மாதிரி எங்களையும் யாராவது அட்டாக் பண்ணிட போறாங்க. ஸோ அதனால வந்து நாங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கிறோம், சுத்தியும் வால் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி வாலும் கட்டிடுவாங்க, ஃபோர்ட்டிஃபையும் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கிருந்து தான் கான்செப்ட் குள்ளேயே போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் போர்ச்சுகல்ல இருந்து யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வருவாரு. செகண்ட் யார் வருவா, தேர்ட் யார் வருவா. ஸோ 3 பேர் தான் டோட்டலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடா,
அதுக்கப்புறம் அல்பக்யூ, அதுக்கப்புறம் நூனோடா குன்ஹார். இவங்க 3 பேர். ஸோ இவங்க 3 பேர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1505 வந்து த கிங் ஆஃப் போர்ச்சுகல் அப்பாயிண்டட் அ கவர்னர் இன் இந்தியா ஃபார் 3 year term. 3 வருஷ டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் எக்விப் த இன்கம்பென்ட் வித் சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் டு ப்ரொடெக்ட் போர்ச்சுகீஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ கவர்னர் அனுப்பி அவர் கூட கொஞ்சம் மென்யூ அனுப்பிச்சு நம்மளோட போர்ச்சுகீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புவார். So Francisco de Almeida, the newly appointed governor, was asked to consolidate the position of Portuguese in India and to destroy Muslim trade by seizing Aden, Ormuz and Malacca. So அங்கிருந்து அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, அவங்களுக்கு மெயின் எதிரி யாரு? முஸ்லிம் ட்ரேடர்ஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்க டெஸ்ட்ராய் பண்ணுங்க. அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நீங்க தண்ணியை பிடிக்கணும். தண்ணி கடலை கேப்சர் பண்ணும். ஸோ ஏடனை கேப்சர் பண்ணுங்க, ஆர்மூஸை கேப்சர் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால இருக்கு அந்த ஏரியாவில் கேப்சர் பண்ணிட்டீங்க, யாருமே அங்கிருந்து வரமாட்டாங்க அப்படின்னு. ஸோ he was also advised to build fortresses at Anjadiva, Cochin, Kannur and Kilwa. இந்த இடத்துலலாம் வந்து ஃபோர்ட்ரஸ் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. When Almeida, however, encountered along with the opposition of the Zamorin was a threat from the Mameluke சுல்தான் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இது என்னன்னா, ஜமோரின் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதலே வந்து ஜமோரின் ரூலர் வந்துட்டு நீங்க அரப்ஸ் கூட வைக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்கோ ட காமா வந்து கேட்கும் போது அவர் வந்து ஒப்போஸ் பண்ணுவார். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஜமோரின் ரூலர் வந்து நல்லா ஒப்போஸ் பண்ணுவாரு. அண்ட் வந்துட்டு ஈஜிப்டுக்கும் இங்க ஜமோரினுக்கும் வந்து நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்தது. ஸோ வந்து அதுக்கும் வந்து த்ரெட் இருந்தது இவங்களுக்கு. ஸோ என்கரேஜ் பை த மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் வெனிஸ். மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் வெனிஸ் யாரு? அங்க இருக்கிறவங்க, யூரோப்ல இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? என்கரேஜ் பண்றாங்க. whose lucrative commerce was now at risk due to the Portuguese interference. The Egyptians raised a fleet in the Red Sea. ஸோ இப்போ ஈஜிப்டியன்ஸ்க்கு தெரிஞ்சிருது இங்க வந்து ஏதோ இவங்க வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஈஜிப்டியன்ஸ் இஸ்லாமிக் பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு ஃபிளீட்டை வந்து ரெடி பண்றாங்க. போர் படையை வந்து ரெட் சீல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க டு ஸ்டாப் த அட்வான்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஸோ அந்த ரெட் சி வழியா தானே இவங்க எல்லாம் தாண்டி வரணும், அந்த கடல் வழியா தானே வரணும். ஸோ அங்க வந்து ஒரு ஃபிளீட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்களை தடுக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, in 1507 the Portuguese squadron was defeated in the naval battle of Diu. இப்போ போர்ச்சுகீஸ் ஸ்குவாட்ரனை வந்து டாமன் டியூ அந்த பக்கம் இருக்கிற குஜராத் சைடு. ஸோ அங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீஸை வந்து டிஃபீட் பண்றாங்க. பை த கம்பைன் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்கன்னா, ஈஜிப்ட், குஜராத் நேவிஸ் அண்ட் அல்மேடா சன் வாஸ் கில்ட். ஸோ ஈஜிப்டும் குஜராத் நேவிஸும் ஒன்னா சேர்ந்து போர்ச்சுகீஸை வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்மேடாவோட பையனை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அப்போ இவர் கோவம் வருமா வராதா? ஸோ நெக்ஸ்ட் இயர் அல்மேடா avenged his defeat by totally crushing the two navies. ஸோ ஈஜிப்டியன் நேவிஸும் கிரஷ் பண்ணிடுறாரு, குஜராத் நேவிஸையும் வந்து கிரஷ் பண்ணிடுறாரு. அல்மேடாஸ் விஷன் வாஸ் டு மேக் த போர்ச்சுகீஸ் த மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன். ஸோ யார் வந்துட்டு போர்ச்சுகீஸை மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன் வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த கவர்னர் அல்மேடா தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து யாருதுன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஸோ இவர் அல்மேடா பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அல்போன்சா டி அல்பக்யூ. ஸோ இந்த அல்பக்யூ வந்து அல்மேடாக்கு அப்புறம் வருவாரு. கவர்னரா வாஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் பவர் இந்த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்துட்டு ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இந்த ஈஸ்ட்னு கேட்டா அல்மேடா கிடையாது, அது வந்து அல்போன்சா டி அல்பக்யூ. ஸோ இவர் தான் வந்துட்டு ரியல் ஃபவுண்டர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அவரோட மென் கிட்ட போர்ச்சுகீஸ் பீப்புள்லாம் அங்கிருந்து இங்க வராங்கல்ல, அவங்க வந்துட்டு லோக்கல் வைஃப்ஸ் இங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்பதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a task he completed before his death. He secured for Portugal the strategic control of the Indian Ocean by establishing bases overlooking all the entrances to the sea. இப்போ இந்த இந்தியன் ஓஷனுக்குள்ள வர என்ட்ரன்ஸ்லாம் எங்க இருந்து வருதோ அந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி அங்க பேஸ் போட்டுருவாங்க. இப்படி யூஎஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட ஆர்மி நேவி பேஸ்லாம் ஒரு பக்கம் டியாகோ காஷியா அந்த மாதிரி யூகேட் இருந்து வாங்கி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க போர்ச்சுகீஸும் வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள வர எல்லா என்ட்ரிலையும் பேஸ் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் போர்ச்சுகீஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கு, ரெட் சீல இருக்கு, ஆர்மூஸ்ல இருக்கு, மலபார்ல இருக்கு, மலாக்கால இருக்கு. ஸோ த போர்ச்சுகீஸ் அண்ட் அல்பக்யூ bolstered their stranglehold by introducing a permit system for other ships and exercising control over the major shipbuilding centers in the region. ஸோ இந்த பேஸ் தாண்டி நீங்க வரணும்னா ஒரு பெர்மிட் சிஸ்டம். இப்போ எப்படி நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெர்மிட் சிஸ்டம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மேஜர் ஷிப் பில்டிங் சென்டர்ஸ்லயும் வந்துட்டு ஸ்ட்ராங் ஹோல்ட் வச்சிருந்தாரு. So the non availability of timber in the Gulf and Red Sea regions
for shipbuilding also helped the Portuguese in their objectives. So அங்க ஏன் வந்துட்டு இவர் ஷிப் பில்டிங் இடத்தெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஐ வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த யூரோப்பியன் சைடு, இந்த ரெட் சி அந்த சைடு எல்லாம், மெடிட்டரேனியன் சைடுல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிம்பர் கிடைக்காது. ஸோ டிம்பர் வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும் இந்த சைட்ல. ஸோ அப்போ வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஷிப் பில்டிங் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஐ வச்சுக்கிட்டா, ஸோ யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த பெர்மிட் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Albuquerque acquired Goa from the Sultan of Bijapur in 1510. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட இந்த கோவாவை அக்வயர் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர்ல எப்போ அப்படின்னா 1510ல வந்து வாங்கியிருந்தாரு. வித் ஈஸ், ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. So the principal port of the Sultan of Bijapur became the first bit of Indian territory to be under the Europeans since the time of Alexander the Great. So Alexander the Great அவர் வந்துட்டு போனக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிட், ஒரு சின்ன லேண்ட் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் கிட்ட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கோவா தான். அடுத்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, an interesting feature of his rule was the abolition of sati. So சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து, the Portuguese men who had come on the voyages and stayed back in India were from Albuquerque's day encouraged to take local wives. இது already நான் சொல்லிட்டேன். In Goa and the province of North, they established themselves as village landlords. So அங்கிருந்து வந்தவங்க இங்க வந்து நம்மளோட இந்தியன் விமனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க village landlords எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. Often building new roads and irrigation works, introducing new crops like tobacco, cashew or better plantation varieties of coconut, beside planting large groves of coconut to meet the need for coir rigging and cordage. So என்ன சொல்ல வராங்கன்னா, லேண்ட்லார்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அப்ப லேண்ட்லார்டா எஸ்டாப்ளிஷ் ஆகணும், என்ன பண்ணணும், ரோட் பில்ட் பண்ணணும், இரிகேஷன் ஒர்க் பாத்துக்கணும், புதுசா கிராப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வந்துட்டு யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். போர்ச்சுகீஸ் என்னென்னலாம் வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, பிரிட்டிஷ் என்னென்னலாம் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, பிரெஞ்சு என்னென்னலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கேட்பாங்க. சோ அந்த போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ என்னன்னா, டொபாக்கோ கொண்டு வந்தாங்க, கேஷ்யூ கொண்டு வந்தாங்க, நல்ல வெரைட்டி ஆஃப் கோகோனட் வந்து பிளான்ட் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோகோனட் வந்து சாப்பிடுற மாதிரி இருக்காது, அதுல இருந்து காயர் எடுத்து கயிறு தைக்கிற மாதிரி, சோ அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த cities such as Goa and Cochin, they settled as artisans and master craftsmen besides being traders. So traders மட்டும் இல்லாம இங்க செட்டில் ஆன நிறைய people வந்து ஆர்டிஷன்ஸும் கிராஃப்ட்ஸ்மெனாவும் இங்க தங்கிட்டாங்க. Most of such Portuguese came to look upon their new settlements rather than Portugal as home. இப்ப புதுசா வந்தவங்க வந்துட்டு இந்தியா வந்து வீடா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் அவங்களோட ஏரியா, இப்ப செட்டில் ஆன ஏரியா வீடாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோர் தென் போர்ச்சுகலை விட. அதுக்கப்புறம் நம்ம மூணாவதா பார்க்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீனோ டா குன்ஹா. சோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூணாவதா வந்தவர். So assumed office of the governor of Portuguese interest in India in November 1529ல வராரு, and almost 1 year later shifted the headquarters of the Portuguese government in India from Cochin to Goa. இப்போ கொச்சின்ல தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. யாரோடது? போர்ச்சுகீஸோடது. இப்போ யாரு கொச்சின் டு கோவா மாத்துறாங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யாருன்னா 1529ல இவர் நீனோடா குன்ஹா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, லைக் கொச்சின்ல இருந்து கோவாக்கு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மாத்திடுவாங்க. சோ நம்ம ப்ளூ வாட்டர் பாலிசி யாருன்னு பார்த்தோம், அல்மேடான்னு பார்த்தோம். பெர்மிட் கொடுத்தது பிரான்சிஸ்கோ, பெர்மிட் கொடுத்தது அல்பக்யூ. அதுக்கப்புறம் கொச்சின் டு கோவாக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாத்தினது வந்து நீனோடா குன்ஹா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்துருவாரா. அதுக்கப்புறம் எங்க விட்டேன், பகதூர் ஷா ஆஃப் குஜராத். சோ இந்த பகதூர் ஷா வந்துட்டு நீங்க முகல்ல இருக்கிற பகதூர் ஷா கூட, பகதூர் ஷா 1 பகதூர் ஷா ஜஃபர் கூடயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இது வேற பகதூர் ஷா. சோ பகதூர் ஷா ஆஃப் குஜராத் டியூரிங் ஹிஸ் கான்ஃபிளிக்ட் வித் முகல் எம்பரர் ஹுமாயூன். சோ இவருக்கு வந்து முகல் எம்பரர் ஹுமாயூன் கூட ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தது. செக்யூர்ட் ஹெல்ப் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் பை சீடிங் டு தெம் இன் 1534 தி ஐலண்ட் ஆஃப் பேசின் வித் இட்ஸ் டிபெண்டன்சிஸ் அண்ட் ரெவென்யூஸ். சோ இப்போ என்னன்னா, இந்த பகதூர் ஷா ஆஃப் குஜராத் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஹுமாயூன் கூட ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும். அப்ப வந்து போர்ச்சுகீஸை தேடி ஹெல்ப்புக்கு போவாரு. போகிறப்போ என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி 1534ல இந்த பேசின் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துருவாரு. அது ஒரு ஐலண்ட், குஜராத் கீழே தான் இருக்கு. சோ அந்த ஐலண்டை வந்துட்டு இவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ கொடுத்தக்கப்புறம் அதுல இருக்கிற பொருட்கள், அதுல இருந்து வர ரெவன்யூஸ்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ போர்ச்சுகீஸ்க்கு சொந்தம். சோ நம்ம கோவா பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ எந்த இடத்த கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசின் கொடுக்குறாங்க. ஹி ஆல்சோ ப்ராமிஸ் தெம் அ பேஸ் இன் டியூ. ஸோ இப்போ பகதூர் ஷா என்ன சொல்றாருன்னா, நான் டியூலையும் வந்துட்டு ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹவர் பகதூர் ஷாஸ் ரிலேஷன் வித் த போர்ச்சுகீஸ் பிகேம் சார் வென் ஹுமாயூன் வித்ட்ரூ ஃப்ரம் குஜராத் இன் 1536. ஸோ ஹுமாயூனுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அவர் வித்ட்ரா பண்ணிட்டு
டெல்லி போயிருவாரு. ஸோ இங்க இருக்கிற குஜராத்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஓவர் ஆயிரும் 2 வருஷத்துல. ஸோ அப்ப என்ன ஆகும், வீணா நம்ம இடத்த கொடுத்துட்டோமே, ப்ராமிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் யாருக்கு பகதூர் ஷாக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னா, சின்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த டவுன் ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸ்க்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னா உள்ள இருக்கிற லோக்கல்ஸ்க்கு பிடிக்காது இல்லையா, ஸோ போர்ச்சுகீஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பகதூர் ஷா வாண்டட் டு ரைஸ் அ வால் ஆஃப் பார்ட்டிஷன். இப்போ இதுதான் என் இடம், இது உங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வராம தடுக்கிறதுக்கு ஒரு வால் கட்டணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. அப்போசிங் திஸ் த போர்ச்சுகீஸ் ஸ்டார்டட் நெகோசியேஷன்ஸ். இப்ப பேசலாம் நம்ம 2 பேரும் உட்காந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன் த கோர்ஸ் ஆஃப் விச் த ரூலர் ஆஃப் குஜராத் வாஸ் இன்வைட்டட் டு அ போர்ச்சுகீஸ் ஷிப் அண்ட் killed. So இப்ப பகதூர் ஷாவை கூப்பிட்டு போர்ச்சுகீஸ் ஷிப்ல உட்கார வச்சு நல்லா அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவர் 1537 கொண்டுருவாங்க. So Da Cunha also attempted to increase Portugal influence in Bengal by settling many Portuguese nationals there with Hooghly as a headquarters. இப்போ வந்து பெங்கால் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான பிளேஸ்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ பெங்கால்ல இப்போ அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்கு வந்து நிறைய போர்ச்சுகீஸ் பீப்புளை கூட்டிட்டு வந்து அங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சு அங்க ஹூக்லியை வந்து ஹெட் குவார்டர்ஸா வந்து மாத்திடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் போர்ச்சுகீஸ். ஸோ இன் இந்தியா எக்ஸப்டிங் Gujarat, which was ruled by the powerful Muhammad Begarha, the northern part was much divided among many small powers. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, போர்ச்சுகீஸ்க்கு எதெல்லாம் வந்து ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ட் குஜராத் வந்து 1458ல இருந்து 1511 வரைக்கும் லைக் இவரு முகமது பெகார்ஹா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. த நார்தர்ன் பார்ட் வாஸ் டிவைடட் அமாங் மெனி ஸ்மால் பவர்ஸ். அதுக்கப்புறம் மிச்சம் நார்தர்ன் பார்ட் அதுக்கு மேல இருக்கிற பார்ட்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பவர்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நார்த்ல. அடுத்து டெக்கன்ல பாத்துட்டீங்கன்னா, த பாமினி கிங்டம் வாஸ் பிரேக்கிங் அப் இன்டு ஸ்மாலர் கிங்டம்ஸ். ஸோ இது வந்துட்டு மிடிவல் இந்தியால வந்துட்டு அவங்க ரொம்ப குட்டி குட்டியா பிரேக் ஆயிட்டு இருப்பாங்க. Smaller kingdoms, none of the powers had a navy worth its name. So போர்ச்சுகீஸ் தான் வந்து ஷிப் பில்டிங்ல மாசா இருப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரி யாருமே இங்க நேவில வந்து அவ்வளோக்கா வந்துட்டு பெரிய பவரே கிடையாது. நார் டிட் தே திங்க் ஆஃப் டெவலப்பிங் த நேவல் ஸ்ட்ரென்த். இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும், இப்படி நேவி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே வந்துட்டு அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இந்த ஃபார் ஈஸ்ட் த இம்பீரியல் டிக்ரி ஆஃப் த சைனீஸ் எம்பரர் லிமிடெட் த நேவிகேஷனல் ரீச் ஆஃப் த சைனீஸ் ஷிப்ஸ். ஸோ சைனீஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லிமிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆஸ் ரிகார்ட்ஸ் த அரப் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஷிப் ஓனர்ஸ் who until then dominated the Indian ocean trade, they had nothing to match the organization and unity of Portuguese. So Arabs வந்து நல்ல ஷிப் பில்டிங்லாம் நல்லா தான் இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, போர்ச்சுகீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. மோரோவர் த போர்ச்சுகீஸ் ஹேட் கேனன்ஸ் பிளேஸ்ட் ஆன் தி ஷிப். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உள்ள இருந்து குண்டு தூக்கி வீசுவாங்கல்ல, அந்த எக்விப்டா இருந்தாங்க. ஒரு கப்பல்னா வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு எதிரி வரானா அவனை டிஃபீட் பண்றதுக்கும் இவங்களுக்கு பவர் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து பார்ட் 2ல வந்துட்டு ரிமைனிங் பார்ட்டை வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.